8th Standard Tamil, Second Midterm Test Model Question Paper. Roman number 1. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முழவுதிர, முழவுதிரை, முழவதிர, முழவு அதிர. 2. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு டேஷ். அ. காவிரி, ஆ. பவானி, ஈ. நொய்யல், ஈ. அமராவதி. 3. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது டேஷ். அ. வேற்றுமைத் தொகை, ஆ. உம்மைத் தொகை, ஈ. உவமைத் தொகை, ஈ. அன்மொழித் தொகை. 4. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை டேஷ். அ. கல்வெட்டுகள், ஆ. செப்பேடுகள், ஈ. பனையோலைகள், ஈ. மண்பாண்டங்கள். 5. கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் டேஷ். அ. பெருமழை, ஆ. சிறுமழை, ஈ. எடை மிகுந்த மழை, ஈ. எடை குறைந்த மழை. 6வது கேள்வி. பாலாடை இச்சொல்லுக்கு புணர்ச்சி டேஷ். அ. இயல்பு, ஆ. தோன்றல், ஈ. திரிதல், ஈ. கெடுதல். 7வது கேள்வி. கண்ணா வா என்பது டேஷ் தொடர். அ. எழுவாய், ஆ. விழி, ஈ. வினைமுற்று, ஈ. வேற்றுமை. ரோமன் நம்பர் 2. பொறுத்துக. பண், பொறை, வெறியி, பொறுமை, அஞ்சி, இசை. ரோமன் நம்பர் 3. எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளி. 11வது கேள்வி. தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவியாக சுந்தரர் கூறுவன யாவை? 12வது கேள்வி. எவற்றையெல்லாம் கைவினைக் கலைகள் என கூறுகிறோம்? 13வது கேள்வி. இரவு பகல் என்பது எவ்வகை தொடர் என விளக்குக. 14வது கேள்வி. கலைச்சொல் அறிக. அ. ஆட்டிசம், ஆ. லூம். 15வது கேள்வி. உழவர்கள் எப்போது ஆரவார ஒலி எழுப்புவர்? 16வது கேள்வி. கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை? ரோமன் நம்பர் 4. எவையேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. 17வது கேள்வி. பிரம்பினால் பொருட்கள் செய்யும் முறையை கூறுக. 18வது கேள்வி. மலைச்சோறு எடுத்த பின் எவ்வாறு மழை பெய்தது? 19வது கேள்வி. திருக்கேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு வர்ணனை செய்கிறார்? 20வது கேள்வி. கொங்கு மண்டல சதகம் கூறும் கொங்கு மண்டலத்தின் எல்லைகள் யாவை? 21வது கேள்வி. இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ரோமன் நம்பர் 5. அடி பிறழாமல் எழுதுக. 22வது கேள்வி. அ. விடல் என முடியும் குறள், ஆ. பண்பு எனத் தொடங்கி மறாமை என முடியும் நல்லந்துவனார் பாடலை எழுதுக. ரோமன் நம்பர் 6. எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளி. 23வது கேள்வி. மழை வளம் பெருக நாம் செய்ய வேண்டுவன யாவை? 24வது கேள்வி. தமிழக கைவினைக் கலைகளை பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதுக. 25வது கேள்வி. இருப்பிடச் சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுக. 26வது கேள்வி. காலம் உடன் வரும் கதையை சுருக்கி எழுதுக.